புதுச்சேரியில் நள்ளிரவில் ஆட்டோ மோதி விபத்து. ஜொமேட்டோ ஊழியர் உயிரிழப்பு. மனித நேயம் இல்லாத ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய காவல்துறை தீவிரம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் மகன் விஜயகுமார். இவர் ஜொமேட்டோ ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு 12 மணியளவில் காமராஜர் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார். புட்லாய் அம்மன் ஆலயம் எதிரில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக வந்த ஆட்டோ விஜயகுமார் மீது மோதி உள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த விஜயகுமார் வாய் மற்றும் மூக்கில் ரத்தம் கசிந்துள்ளது. அவரை ஆட்டோ ஓட்டுநர் கோயில் வாசலில் ஓரமாக வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதில் இரவு முழுவதும் அதே இடத்தில் சுயநினைவு இன்றி இருந்ததன் காரணமாக உயிர் இழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. காலையில் கோவில் பூசாரி கோவிலுக்கு வந்து பார்த்த பொழுது ஒருவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பது தெரியவந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறை உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆட்டோ ஓட்டுநர் நடந்து செல்பவரை இடித்து தள்ளியதும் அதன் பிறகு அந்த நபரை கோவில் ஓரமாக இழுத்து வந்து உடலை வைப்பதும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர்.